வெல்கம் டு டார்கெட் ரயில்வே தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. மேக்ஸிமம் எல்லா குரூப் டி எக்ஸாம் இல்லைனா ஏஎல்பி இந்த மாதிரி ஆர்பிஎஃப் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே எல்லா ஷிஃப்ட்லேயுமே எஸ்ஐ யூனிட்லேருந்து ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாச்சும் இருக்கும். ஸோ இந்த எஸ்ஐ யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாமே ஒரு 5 மினிட்ஸில் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா மீட்டர், மாஸுக்கு வந்து கிலோகிராம், டைம் வந்து செகண்ட், டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின், வால்யூம்க்கு வந்து மீட்டர் கியூப். ஒரு பேரல் ஈக்குவல் டு எத்தனை லிட்ரு அப்படின்னா 159 லிட்ரு. இது ஏன் இங்கே நோட் பண்ணிச்சுன்னா, இதெல்லாம் என்சிஆர்டி புக்கிலலாம் இருக்குது. ஸோ என்சிஆர்டி உள்ளதையும் நான் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டென்சிட்டி, அடர்த்திக்கு என்ன ஃபார்முலானா கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அது ஃபார்முலா வந்து மாஸ் பை வால்யூம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெண்டுக்குமே என்னென்னா மீட்டர் தான். அடுத்து ஸ்பீடுக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட், டிஸ்டன்ஸ் பை டைம், அதனால தான் மீட்டர் பெர் செகண்ட் சொல்கிறோம். வெலாசிட்டிக்கும் மீட்டர் பெர் செகண்ட் தான். வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இது ஃபார்முலா மாறுது பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து ஆக்சிலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஆக்சிலரேஷனுக்கு அதுதான். ரிட்டார்டேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அதுவும் அதே தான். அடுத்து வெயிட் அண்டு ஃபோர்ஸ் ரெண்டுக்குமே என்னென்னா நியூட்டன் தான் ஃபார்முலா. ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 5 டைம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ சொல்கிறோம்ல, அதுதான் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கு ஃபார்முலா வந்து கிலோகிராம், ஆக்சிலரேஷன் ஃபார்முலா பார்த்தா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அதான் இங்கே போட்டிருக்கு. அடுத்து ப்ரெஷர் அண்டு ஸ்ட்ரெஸ்ஸு ரெண்டுக்குமே வந்து பாஸ்கலு. அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெஸ்ஸுனா ப்ரெஷர் பை ஏரியா, அவ்வளோதான். அதுக்கடுத்து இம்பல்ஸுங்கிறது வந்து நியூட்டன் செகண்ட், ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், அதுதான் வந்து இம்பல்ஸ். இது நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் தமிழில் வந்து சில இடத்துல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம் ஃபார்முலா. ரொம்ப தமிழில் சில உந்தம், கனத்தாக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். இங்கிலீஷில் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாகவே பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹீட்டு, ஒர்க்கு, எனர்ஜி, டார்க்கு, இந்த நாலுக்குமே என்னென்னா ஜூல் தான் ஃபார்முலா. ஒரு ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் இன்ட்டு 1 மீட்டர், அதான் நியூட்டன் மீட்டர். ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலானா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹீட்டுக்கு வந்து MC∆T. நெக்ஸ்ட்டு பவரோட எஸ்ஐன்னா வாட்டு, பவருக்கு வந்து ஒர்க் பை டைம். நெக்ஸ்ட்டு மொமெண்டம்ங்கிறது வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸுக்கு யூனிட் வந்து கிலோகிராம், வெலாசிட்டிக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கூலும். சார்ஜ் என்ன ஃபார்முலானா சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம், Q இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு T. கரண்ட்டை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா ஐங்க டினோட் பண்ணுவோம், டைமுக்கு வந்து D, சார்ஜ் வந்து Q. அதுக்கடுத்து கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா எஸ்ஐ யூனிட் என்னென்னா ஆம்பியர். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம், Q பை T. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, அதுக்கு என்ன ஃபார்முலானா ஆம்பியர் பை மீட்டர். அடுத்து வந்து வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு IR. ஐங்கிறது கரண்ட்டு, ஆருங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வோல்ட் பை மீட்டர். அதுக்கடுத்து கெப்பாசிட்டன்ஸ், அதோட எஸ்ஐ யூனிட் வந்து ஃபாரட். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம், அது ஃபார்முலானா R இஸ் ஈக்குவல் டு V பை R. அந்த V இஸ் ஈக்குவல் டு IR மாற்றி போட்டிங்கன்னா அது வந்துடும். அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி, அதுக்கு ஃபார்முலா வந்து ஓம் பை மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து கண்டக்டன்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா எஸ்ஐ யூனிட் என்னென்னா சீமென்ஸ். G இஸ் ஈக்குவல் டு 1 பை ரெசிஸ்டன்ஸோட தலைகிலி தான் சீமென்ஸ். அடுத்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ஹென்ரி. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஹென்ரி பெர் மீட்டர். அதுக்கடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அது வந்து வெப்பர் ஆர் மேக்ஸ்வெல். நெக்ஸ்ட்டு
லூமினஸ் எமிட்டன்ஸ் லக்ஸ், லூமினஸ் ஃப்ளக்ஸ் லூமன், ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டெஸ்லா. இது வந்து லூமினஸ் எமிட்டன்ஸ் வந்து எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ லக்ஸு சோப் போட்டால் ரொம்ப எமிட்டாக பிரைட்டாக தெரிவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ளெக்ஸு வந்து யார் ஓட்டுவா, மென் ஓட்டுவாங்களா, அப்போ லூமன், லூமன் வந்து ஃப்ளெக்ஸு. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து டெஸ்லா. ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு வந்து நோ யூனிட். டைனமிக் விஸ்காசிட்டிக்கு வந்து பாஸ்கல் இன்ட்டு செகண்ட். பிளேன் ஆங்கிள் அதுக்கு வந்து எஸ்ஐ யூனிட்னா ரேடியன். பிளேன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ். அதுக்கடுத்து சாலிட் ஆங்கிள் ஸ்ட்ரேடியன். ஃப்ரீக்வன்சி வந்து ஹெட்ஸு, அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஹெட்ஸு. வேவ் லென்த் வந்து மீட்டர். ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து பெக்கரல். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து நியூட்டன் பெர் மீட்டர். மாலிகுலர் கேஸ் கான்ஸ்டன்ட் ஜூல் கிலோகிராம் -1 மோல் -1. அல்லது இது வந்து ஜூல் பை கிலோ மோல் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, அதை பார்த்துங்க. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். அதோட வேல்யூ என்னென்னா 6.67 இன்ட்டு 10⁻⁻11. இந்த மைனஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த -11 அதில் வந்து கொஞ்சம் மாறும், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன் அப்படி தான் மாற்றி வைப்பாங்க. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர், அதை பார்த்துக்கோங்க. 6.67 இன்ட்டு 10⁻11. நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். 1 astronomical unit is equal to 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர். இது வந்து மீட்டரில் இருக்கா இல்லை கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்களா, அதுக்கேற்றாப்புல பார்த்து எழுதிக்கோங்க. ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா என்னென்னா, சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். நெக்ஸ்ட்டு லைட் இயர். 1 light year is equal to 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். டிஸ்டன்ஸ் ஆஃப் லைட் ட்ராவல் இன் 1 year. பார்செக், இது வந்து டிஸ்டன்ஸை ட்ராவல் மெஷர் பண்ணுறது தான். 1 parsec இஸ் ஈக்குவல் டு 3.1 இன்ட்டு 10⁻16 மீட்டர் அல்லது 3.26 லைட் இயர். ஓகேவா, ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1 bar is equal to 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10⁵ பாஸ்கல். ஒன்று நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு பார்த்தோம், இல்லைனா பாஸ்கல்னு பார்த்தோம். 1 torr இஸ் ஈக்குவல் டு 1 mm ஆஃப் கச்சிஜி. கச்சின்னா மெர்க்குரியோட காலம். யூனிவர்சல் எக்ஸ்பேண்டிங் அதை எதால் மெஷர் பண்ணுறாங்கன்னா, ஹபிள் கான்ஸ்டண்ட்டை வந்து வச்சு மெஷர் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்ஐ யூனிட்லேருந்து கேட்டால் கண்டிப்பாக உங்களால் 1 மார்க் எடுக்க முடியும். இதை நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. இதை படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ப்ளஸ் இது ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் தான், வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக நியூமெரிக்கல் வேல்யூ என்ன அது மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட்லேருந்து கேட்டால் உங்களால் கண்டிப்பாக 1 மார்க் எடுக்க முடியும். இதோட பிடிஎஃப் வந்து நான் என்னோடய டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணால் கீழே டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் டார்கெட் ரயில்வே தமிழ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள்.